இன்று காலை வளிமண்டலவியல் திணைக்களம் முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக அப்படி இந்த மழையின் தாக்கம் மிகவும் அதிகரித்த நிலையில் காணப்படுகிறது. நமது நாட்டை பொறுத்தவரையில் காலநிலை மாற்றம் என்பது அப்படியே ஒவ்வொரு நாளுமே மாறிக்கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் வங்காள விரிகுடாவில் புதிய காற்று சுழற்சி உருவாகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. வங்காள விரிகுடாவில் நாட்டின் தென்கிழக்கே எதிர்வரும் 28ஆம் தேதி புதிய காற்று சுழற்சி உருவாகும் ஆபத்து இருப்பதாக தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரம் வங்காள விரிகுடாவில் நாட்டுக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகிய காற்று சுழற்சி இப்போது மாலைத்தீவுகளுக்கு அருகாமையில் நிலை கொண்டிருப்பதாகவும் தகவல் சொல்கின்றது. எனவே மழை பெய்யும் நேரங்களில் ரொம்பவே நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை வீழ்ச்சியை நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மழை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை தொடரும் நிலை இருக்கிறது. ஆனால் இடையில் ஒரு சில நாட்கள் மழையின்றிய நாட்களாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் எதிர்வரும் 31ஆம் தேதி முதல் மத்திய ஊவா, வடமத்திய, தெற்கு சபரகம மாகாணங்கள் ஆரம்பமாகும் மழை வீழ்ச்சி ஜனவரி 7ஆம் தேதி வரை தொடரும். இதன் பின்னர் மீண்டும் எதிர்வரும் ஜனவரி 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. எனவே கிழக்கு மாகாணம் அதேபோல வடக்கில் குளிரான வானிலை இம்மாதம் 26ஆம் தேதி முதல் குறைவடையும் சாத்தியம் நிலவுவதாகவும் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் சந்தர்ப்பங்களில் நாங்கள் கொஞ்சம் அவதானமாக இருப்போம். மண் சரிவு அபாய எச்சரிக்கைகள் இன்னும் சில இடங்களில் நீடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. எனவே கொஞ்சம் நாங்கள் அவதானமாக செயற்பட வேண்டிய காலகட்டத்தில் தான் இன்று வரை இருக்கின்றோம்.